மாதா தொலைக்காட்சி நேயர்களே, சிவகங்கை மறைமாவட்டம் ரோச்மா நகர் பங்கு இறைமக்கள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்னை பிறப்பு விழாவை முன்னிட்டு ஆனந்தா வழங்கும் அழகிய தாரகை நிகழ்ச்சியை காண்போமா? கிறிஸ்து பிறப்பு காட்சியை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேனே. அப்போ அன்னையின் பிறப்பு காட்சியை பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லையே. வா பார்ப்போம். வாங்க எல்லாரும் அன்னையின் பிறப்பு காட்சியை பார்க்கலாம்.
உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆட்டம் பாட்டம் தான். ஆட்டம் பாட்டமா? எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்களே. நான் ஏன் ஆடணும்? என் ரோஜ்மா நகர் சிட்டுக்கள் வர்றாங்க ஆடுறதுக்கு, வாங்க பார்க்கலாம். பார்க்கலாமே. கல கல கலவென உனக்கே அது என்ன நதியா கடலறையா மாதா கோயில் மணியோசை சிந்தூர இதழ் மலர்ந்தது புது மலரா சிங்கார சிமிழ் திறந்தது முத்துமணியா தாய்மரின் புன்னகை பொன்னாக மினு மினுப்பது ஒளிச்சுடரா தன்னாலே ஜொலி ஜொலிப்பது தாரகையா கன்னிமரி கண்களே அற்புதங்கள் நிகழ்ந்தது ஆனந்தம்
சொல்லை கேட்பது நன்று. ஆயரின் ஆசீர் பெறுவது சிறப்பு. ஆயரின் சிறப்புரையும் ஆசீரும் பெறுவோம் வாருங்கள். ஆண்டவர் இயேசுவிலும் அன்னை மரியாவிலும் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை, நமது அன்பு தாய் அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாடி மகிழ்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா என்றும் வேளாங்கண்ணி திருவிழா என்றும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் புனிதர்களுடைய விழாக்களை அவர்கள் இறந்த நாளிலே அவர்களுக்கு எடுக்கிறோம். ஆனால் 3 பேருக்கு மட்டும்தான் திரு அவையில் அவர்களுடைய பிறப்புக்கு விழா எடுக்கிறோம். ஒன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா. அதனை நாம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அவர் உலக இரட்சகர், உலக நாயகன், உலக மீட்பர். எனவே அவருடைய பிறப்பை கொண்டாடுவது மிகவும் சால பொருத்தமாகும். அவருடைய பிறப்பு தான் உலக வரலாற்றை கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அவரை ஈன்றெடுத்த அன்னை மரியாவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அதனைத்தான் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடி மகிழ்கிறோம். 3ஆவதாக ஆண்டவர் இயேசுவை செம்மறியாக, மெசியாவாக அறிமுகம் செய்த அவருடைய முன்னோடி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம். அதனை ஜூன் மாதம் 24ஆம் தேதி கொண்டாடுகிறோம். எப்படி திருச்சபையில் மூவருடைய பிறப்பு விழாக்கள் மட்டும் கொண்டாடப்படுகிறது என்று அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் அவரை ஆரோக்கிய தாயாகவும் பார்க்கிறோம். நமக்கு உடல் உள்ள ஆரோக்கியங்களை பெற்றுத்தருகிற அன்னையாகவும் அவர் இருக்கிறார். இந்த நாளில் இன்னும் குறிப்பாக பெண்களுடைய மாண்பையும் பெண் குழந்தைகளுடைய மாண்பையும் போற்ற உங்களை அழைக்கிறேன். நமது மண்ணில் பெண் குழந்தைகளுக்கு 2வது இடம் கொடுக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஓரளவிற்கு கூடுதலாக மதிப்பும் மாண்பும் தரப்படுகிறது என்றாலும் இன்னும் அதிகமாக அவர்களுடைய மதிப்பும் மாண்பும் பற்றப்பட வேண்டும். அவர்களுடைய பங்களிப்பை திரு அவை பெற்று சிறக்க வேண்டும். எனவே நம்முடைய திரு அவையில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய மாண்பை போற்ற இந்த நாளில் உங்களை சிறப்பாக அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல. பாட போறீங்களா? இல்ல, நம்ம ரோஜ்மா நகர் மறைக்கல்வி பிள்ளைங்க ஆட வர்றாங்கல்ல, பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க.
யாவே தங்கிய சீனாய் சிகரமே இறைவன் வாழும் சீயோ நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே அழிந்திடா பேழையே அழகான சோலையே விண்ணக வாசலே மாசில்லாத கண்ணியே ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜபமாலையே மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் நன்றி சொல்லி போற்றுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் அன்னையை தூக்கி பவனி வரதை பார்த்துருக்கோம். அன்னையே பவனி வரதா பார்த்துருக்கோமா? இல்லையே, நான் பார்த்தது இல்லையே. அன்னையின் பவனியை காண்போம். ஆரோக்கிய தாயே எங்கள் தாய் மரியே உம் கொடிவானில் உயர்வது போல் எம் வேண்டுதலை இறைவனிடம் சேர்ப்பாயே கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் தீர்த்திடும் அன்னையே எங்கள் ஆரோக்கிய தாயே
கருப்பத்தினை விண்ணாகம் சேர்த்திடுவாய். கதி என்று உன் பாதம் நாடி வந்த எம்மை கைவிடாமல் கரை சேர்த்திடுவாய். உனையன்றி எமக்காக உலகில் வேறு யாரம்மா பரையன்றேன் உன்னடி வேலை தாயே. விண்ணகத்தின் வாயிலே மண்ணகத்தின் விடிவெள்ளியே என்னகத்தில் வாரும் தாயே. எளியோர் எங்கள் விடுதலையே, வறியோர் எங்கள் பொற்கிளியே, இளையோர் எங்கள் மேன்மையே. குறை தீர்க்கும் தாய்மரியே, எமக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் சேர்க்கும் அன்பு தாயே, எமக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழை எங்கள் குரலை இதயத்தால் கேட்டு அருளால் நிறைக்கும் ஆரோக்கிய தாயே. வேலை நகரின் வீதியிலே அவனி வரும் ஆரோக்கியமே பாவியங்கள் உள்ளங்களில் குடிகொள்ளும் தெய்வத்தாயே. வங்கத்தின் கரையோரம் பேசனர்தனிலே அருள் செய்யும் ஆதாரமே. துன்பத்தால் பரிதவிக்கும் பிள்ளைகளின் வாழ்வை கரை சேர்க்கும் ஓடம் நீயே. ஆரோக்கிய மாதாவே, எங்களை காப்பாய் நீயே. திரு அவையின் மாதாவே, எம் துணை வாராய் நீயே. எங்களின் மாதாவே, இரக்கத்தின் அன்னையே, விண்ணோர் மன்னோர் வாழ்த்தி போற்றும் இறையுறைக்கும் தாய்மரியே, எமக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் சேர்க்கும் அன்பு தாயே, எமக்காக வேண்டிக் கொள்ளும். குறை நீக்கும் தாய்மரியே, எமக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் சேர்க்கும் அன்பு தாயே, எமக்காக வேண்டிக் கொள்ளும். எமக்காக வேண்டிக் கொள்ளும். எமக்காக வேண்டிக் கொள்ளும். எமக்காக வேண்டிக் கொள்ளும். ரோஜ்மா நகர் இறைமக்கள் வழங்கிய நிகழ்ச்சிகளை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள்.